நேர்காணலில் எம்மோடு கலந்து சிறப்பிக்க ஒரு மாணவி வந்திருக்கிறான். இப்போ அவவை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு என்ன பெயர்? இந்த பெயர் மித்ரா. ஓ, மித்ரா, நல்ல பெயர். நீங்கள் எத்தனாம் வகுப்பு படிக்கிறீர்கள்? நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஓ, என்ன பாடசாலையில் தமிழ் படிக்கிறீர்கள்? சரி, தமிழ் பாடசாலை படிக்கிறேன். யார் உங்கள் ஆசிரியர்? வனிதா ஆசிரியர். ஓ, நீங்கள் ஏலத்தில் எந்த இடம் மித்ரா? யாழ்ப்பாணம் பருத்தித்துறை. உங்களுக்கு ஏலத்தில் யார் இருக்கிறார்கள்? அம்மம்மா, அப்பம்மா, பெரியம்மா, பெரியப்பா, மாமா, மாமி, அத்தை, நிறைய பேர் இருக்கு. ஓ, ரொம்ப பேர். அப்ப நீங்கள் இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் பண்டாரவன்னியரை பத்தி சொல்ல போறேன். மித்ரா, உங்களுக்கு பண்டாரவன்னியரை பத்தி தெரியுமா? எப்படி தெரியும்? வனிதா ஆசிரியர் படித்தவா. ஓகே. அப்ப உங்களுக்கு பண்டாரவன்னியரை பத்தி தெரிஞ்சது சொல்லுங்க பாப்பேன். வன்னியை பண்டாரவன்னியன் எனும் பெருவீரன் ஆண்டு வந்தார். வன்னியை பிரிக்க ஆங்கிலேயர் பெருமுயற்சி செய்தனர். ஆனால் வன்னி மன்னர்கள் கடுமையாக போரிட்டார்கள். இதனால் வன்னி அருங்காட்சி என அழைக்கப்பட்டது. பண்டாரவன்னியனை தோற்கடிக்க ஆங்கிலேயர் நினைத்தனர். கதிர்காம நாயகம் என்பவர் பண்டாரவன்னியனை காட்டிக் கொடுத்தார். போரில் காயமடைந்த பண்டாரவன்னியன் வீரச் சாவு அடைந்தார். அந்த இடமே நரகர் என்று நாட்டப்பட்டது. அவ்விடமே கச்சலை மது. நீங்கள் கட்டாயம் ஈழத்துக்கு சென்ற நீங்கள் கட்டாயம் பண்டாரவன்னியனை நரகர் சென்று பாருங்கள். நன்றி. ஓ, நன்றாக சொன்னீர்கள் மித்ரா. அப்ப இன்றைய நேர்காணலில் மித்ராவை பற்றி நிறைய விடயங்கள் அறிந்து கொண்டோம். உங்களோட கதைக்கு மிக்க மகிழ்ச்சி மித்ரா. நன்றி. நன்றி, வணக்கம்.